நண்பர்களே, பேய் நண்பர்களே, பார்த்தீங்களா? நண்பர்களே, மேலே போகுது பேய். அதான் எந்த வண்டியுமே நிற்க மாட்டேங்குது, நம்ம தான் நிற்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு போகிறோம். இப்போ முதல் அந்த வண்டியை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். வாங்க நண்பர்களே. இப்போ நம்ம தேவையான இது ஐட்டத்தை எடுத்து நம்ம வண்டியை நம்ம கரெக்டாக இப்போ செலக்ட் பண்ணிக்குவோம். 4வது ஊரில் இருக்குது பாருங்க நண்பர்களே. அயோத்தி ராமர் கோயில், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்தி ராமர் கோயில் ஏசி கோச்சிலே போகிற நண்பர்களே. பல கிலோமீட்ரு எல்லாத்தையும் கடந்து போனோம். வாங்க இருக்குது நம்ம தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்குவோம். முதல் டயரை மாற்றிக்குவோம். ஏன்னா டயர் ரொம்ப மெயினானது, பஞ்சர் ஆகிடக்கூடாது. அதனால் பெரிய டயரை மாற்றிக்குவோம். அதே மாதிரி கீழே என்னென்னா ரிம்முமே நல்ல குவாலிட்டியான ரிம்மை மாற்றிக்குவோம். இது பேனட் கொஞ்சம் தூக்கியே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப லாங்கில் நம்ம போகிறதுனால இன்ஜின் சூடாகும். இன்ஜின் சூடாகிறதுக்காண்டி சூடாச்சுன்னா அதை தணிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஏர் வென்டிலேஷன் உள்ளே இருந்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ சைடில் நம்ம ராமர் கோயிலுக்கு போகிறனால அதே காவி கலரில் போட்டுருவோம். அதான் நல்லாயிருக்கும். ஓகே, 2 சைட்லையும் போட்டோம். இப்போ முன்னாடி ஹாரன் மாட்டிக்குவோம். ஹாரன் நமக்கு ஏர் ஹாரன் போடுறது நல்லது, நல்ல ஹாரன். ஏன்னா லாங்கில் போடுறோம், குறுக்க வந்தாங்கன்னா ஃபுல்லாக ஏசியை போட்டுக்குவோம். இது ஓப்பன் பண்ணிக்குவோம். இது ஃபுல்லாக நம்ம ஏசியை போட்டுக்குவோம். ஓகே, ஏசியை போட்டோம். குழுன்னு ஏசியில் போட்டோம். மக்கள் பின்னாடியும் பாருங்கள், அயோத்தி ராமர் கோயிலோட ஃபோட்டோ இருக்குது. இந்த சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். இல்லைங்க, நான் உங்களுக்கு ஃபைனலாக எல்லா அடிஷ்னல் அக்சசரிஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. இப்போ என்னன்னா ஓகே செலக்ட் பண்ணிட்டோம் போல, வேணாம் இது தேவை. இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இது ஓப்பனில் இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் நல்லா குழுன்னு இருக்கும், ஏசி வெளியே போகாது. ஓகே, செம்மையாக கொண்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ இன்ஜின்லேருந்தே நம்ம மாற்றிக்குவோம். ஃப்ரண்ட் பாடி தான் மாறாது. இன்ஜின் நம்ம நல்லா ஹை குவாலிட்டி இன்ஜின் வச்சுக்குவோம். மாற்றிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் போகிறனால பிரேக் சிஸ்டம், இன்ஜின் சிஸ்டம் எல்லாமே பக்காவாக வச்சுக்குவோம். இப்போ இதுவுமே நம்ம மாற்றிட்டோம், டிரான்ஸ்மிஷனையுமே. ஓகே நண்பர்களே, இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லாமே மாற்றிட்டோம். வண்டி எல்லாமே மாற்றிட்டோம். இதையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் வண்டியோட வியூ பாருங்கள் நண்பர்களே. இது ராமேஸ்வரம் டு அயோத்தி ராமர் கோயில் போகுது. நம்ம கேமோட யூடியூப் சேனல் நேம் பார்த்துக்கோங்க, வெங்கி தமிழ் கேமு. அதையுமே போட்டோம். முன்னாடி ஆஞ்சநேயர் ராமரை தூக்கிட்டு போகிற மாதிரி போட்டிருக்கோம் பிக்சரு. ஃபாஸ்டாகில் பாருங்கள், வெங்கி தமிழ் கேமின்னு சொல்லி. நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் அழகான விரல்களை வைத்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள் நண்பர்களே, ராமர் அப்படி நிற்கிற மாதிரி. இந்த இடத்துல ஜெய் ஸ்ரீராம் எழுதியிருக்கோம். இங்கே அயோத்தி ராமர் கோயில் அனிமேஷனில் காமிச்சிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே, அயோத்தி ராமர் கோயில். இந்த சைடில் பாருங்கள் நண்பர்களே, ஜெய் ஸ்ரீராம். இதை பார்த்தா ஜெயச்சந்திரன் விளம்பரம் மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வண்டியை எல்லாமே சரியாக இருக்குது, எடுத்துக்குவோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடும் நண்பர்களே. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், பின்னாடி டயரை மாற்றவே இல்லை. சைடில் பாருங்கள் நண்பர்களே, சைடில் லுக்கு பார்த்தீங்களா? இப்போ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக ஏசி தான், ஏசி பெத்து தான். படுத்துட்டும் போல உட்காந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம வண்டியை பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் அழகான விரல்களை வைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கணுன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். வண்டி ஹாரனை பாருங்கள்.
பயங்கரமான ஆரம் வச்சுருக்கோம், பழைய ஆரமும் இருக்குது. வண்டியை நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து எடுத்தாச்சுப்பா. ஆரம்பமே தடங்களாக இருக்குது. ஓகே, இங்கே இருக்கணும். ஓகே நண்பர்களே, ஓகே வாங்க 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 போவோம் போவோம் போவோம். கிளம்பிட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. வண்டியை ஏறுறவங்களாம் ஏறிக்கோங்கப்பா, ஏறுறவங்க ஏறிக்கோங்க. இது ஃப்ரீ சர்வீஸ் தான்ப்பா, காசெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே எடுத்தோம்னா அங்கே தான் போய் சேரும். ஓகே, நம்ம இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். நல்லா தைரியமாக நம்ம போவோம். வாங்க, ஆரணை போட்டே போவோம். ஓகே நண்பர்களே, வண்டியை நம்ம அழைச்சிட்டோம். நைட் நேரம்னால ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அதனால் பார்த்தே போவோம். இப்போ நமக்கு லெஃப்டில் போகணும் போல், இண்டிகேட்டரை போட்டுக்குவோம். நம்ம லெஃப்டில் திரும்பணும், திரும்பிக்குவோம். லெஃப்டில் திரும்பி அடுத்து ரைட்டில் திரும்பணும். வாங்க நண்பர்களே, ரிலாக்ஸ் வண்டியை கொண்டு ஓட்டிட்டு போவோம். கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் வண்டியில், ஏன்னா ரொம்ப ராங்கில் போகிறதுனால பெட்ரோலை ஃபில் பண்ணிக்குவோம் பெட்ரோல் பல்கில். அதுக்கடுத்து நம்ம போகிற வழியில் எதுவும் பெட்ரோல் பல்க் இல்லைன்னா அப்புறம் வண்டி பாதியிலே நின்றோம். அதனால் நம்ம வண்டியை ஃபில் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ வண்டியை பெட்ரோல் ஃபில் பண்ணுறப்போ இன்ஜினை ஆஃப் பண்ணிக்கணும், அதான் ரொம்ப நல்லது நமக்கு. ஓகே, இப்போ என்ட்ரோ கொடுப்போம். 6.7 லிட்டர் டேங்க் ஃபில் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கலப்பிடுவோம். வாங்க நண்பர்களே, இங்கே வாங்க நண்பர்களே. இந்த வேவில் பொறுமையாக நம்ம போயிடுவோம். இந்த வண்டி பின்னாடி வரல, ஓகே நண்பர்களே, போயாச்சு. நம்ம கரெக்டாக நம்ம வழியில் போயிடுவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம். ஓகே வாங்க, உத்தரப்பிரதேசம் போகணும். ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான், நம்ம ஊர் பாஷை எவனும் பேச மாட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள், ஜெய் ஸ்ரீராம். வாங்க பவரை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. நம்ம லைட்டிங்கை பாருங்கள், நம்மளை எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க நைட் நேரத்தில். ஓகே, நிலாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்றது. நம்மளே மாதிரி நண்பர்களே, பேய் நண்பர்களே பார்த்தீங்களா, நைட் இந்த ஏரியாவில் பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்னால் போகுது பேய். அதான் எந்த வண்டியுமே நிற்க மாட்டேங்குது, நம்ம தான் நிற்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். எந்த பேயாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆலமரத்துக்கு கீழே பேய் இருக்கிறது இன்னைக்கு தான் நானே பார்க்குறேன். நான் நிறையா தடவை இந்த ஏரியாவில் ஓட்டியிருக்கேன். முதல்ல ஆப்போசிட்டில் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காங்க வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஓகே, ஃபங்க்ஷனுக்காண்டி ஏன்டா ரோட்டை மறைக்கிறீங்க, அதனால ரோட்டை அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க நண்பர்களே. சரி, ஆலய காரணடா ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க. சரி ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம போவோம். ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன் போல். சும்மா பவரை குறைச்சிக்குவோம். ஆப்போசிட் வர ஆளுக்கு வந்து நம்மளால பிரச்சனை இருக்கக்கூடாது, அதனால பவரை குறைச்சிக்குவோம். நண்பர்களே, ஒரு சிட்டிக்குள்ள நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம அப்படியே லெஃப்டில் போகணும் போல. வாங்க, மார்க்கெட் 24 மணி நேரம் மார்க்கெட் நண்பர்களே. உங்களுக்கு எதுவும் அந்த ஐட்டங்கள் எதுவும் வாங்கணும்னா நான் வண்டியை நிப்பாட்டுறேன், ரிலாக்ஸாக வாங்கிட்டு வாங்க. அதை டிராஃபிக் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சி தேவை, சாப்பாடு ஐட்டங்கள் எதுவும் தேவைன்னா வாங்கிட்டு வாங்க நண்பர்களே. நான் வண்டியை நிப்பாட்டியிருக்கேன், வண்டியை எடுப்போம். ஓகே, வண்டியை முதல்ல நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அந்த வண்டியோட ஸ்டார்டிங் சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே, சூப்பராக இருக்குது.
அதே மாதிரி ஏஆர்என் சவுண்டை பாருங்க நண்பர்களே. ராமேஸ்வரத்துலேருந்து வண்டி எடுத்துட்டு இப்போ நம்ம மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட்டாக தாண்டி நம்ம யூபியில் போய் நம்ம சேரணும் நண்பர்களே. அயோத்தி ராமர் கோயில் பாருங்க நண்பர்களே. மார்க்கெட் நண்பர்களே, ஃபுல்லாக டவுன். அந்த மார்க்கெட்டை தாண்டிட்டோன்னா சூப்பர் மார்க்கெட் வேறு இங்கே இருக்கு. ஓகே வாங்க நண்பர்களே, இப்போ வண்டியை நம்ம வேகமாக எடுத்துகிட்டு போயிடுவோம். பகல் நேரம் நம்ம அடித்து போயிடலாம் வாங்க. ஓகே, ரோடு கொஞ்சம் பார்த்து தான் போனோம். மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். வாங்க நண்பர்களே, வாங்க. நம்ம ஊர் லாரியை பாருங்க நண்பர்களே. இது பெண்டு சரியான பெண்டு நண்பர்களே. ரைட் சைடில் வாழை மரத்தை பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குங்கிறத. பெட்ரோல் ஆல்ரெடி போட்டோம், ஆனால் நமக்கு தேவையில்லை பெட்ரோலு. மலை மேலே தான் இப்போ நம்ம போகிறோம். மலைக்கு நடுவில் போவோம்னு நினைக்கிறேன். வண்டியை பாருங்க நண்பர்களே. ஆட்டோ கேரளா பஸ்ஸெல்லாம் வருது பாருங்க நண்பர்களே. கொஞ்சம் பெண்டு இருக்கனால பார்த்து போவோம். கொஞ்சம் விட்டாலும் அப்படி கீழே தெளி விழுந்துடும். நண்பர்களே பெண்டை பாருங்க நண்பர்களே. பெண்டை பாருங்க எப்படி பெண்டுன்னு. ரோடு நல்லா பயங்கரமா இருக்குன்னு பார்த்தேன். பிரைவேட் பஸ் எத்தனை பஸ் வரும்? கண்டினியூவா வண்டி வந்துகிட்டா இருக்கு நண்பர்களே. நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் அழகான விரல்களை வைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் நம்ம வீடியோவில் என்னென்ன மாற்றணும், எப்படி பேசணும், எதுவும் உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நமக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் பஸ்காரன் தான் போகிறோம். இப்போ சொல்ல போகிறேன். அங்கே வாங்க நண்பர்களே. ப்ரைவேட் பஸ்ஸை ஒரு பஸ்காரன் ஓட்டாக் பண்ணுறான். சரி வாங்க நம்மளும் ஓட்டாக். என்னடா பிரச்சனை? ஒன்று ஓட்டாக் பண்ணு, இல்லை எனக்காச்சும் வெளியே விடுறா. பாருங்க நண்பர்களே, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா என்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நீங்க ஆப்போசிட்ல வண்டி வந்துட்டான் போல, அதனால ஈச்சு இருக்காரு, ஓவர்டேக் பண்ண முடியல. இப்ப நம்ம பண்ணிக்கணும் நண்பர்களே. என்னடா உனக்கு பிரச்சனை? என்னையும் ஓவர்டேக் பண்ண விட மாட்டேன், நீயும் பண்ண மாட்ட நண்பர்களே. நம்ம ஓவர்டேக் பண்ணனாலும் பண்ண விட மாட்டான் நண்பர்களே. இவனும் பண்ண மாட்டான் நண்பர்களே. என்னடா உனக்கு பிரச்சனை? இந்த மாதிரி தெய்வ சேர்க்கனாதான் நண்பர்களே ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஒன்று நம்மளையாச்சும் இது பண்ண விடணும், ஓட்டாக் அதுவும் பண்ண விட மாட்டான். சரி இவனாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா இவனும் பண்ண மாட்டான். ஓகே நண்பர்களே, இந்த வண்டி வரலன்னு நினைக்கிறேன். ஆக வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி வளைஞ்சிக்குவோம், அவ்வளோதானே. இவனுக்கு என்னடா பிரச்சனை? பாருங்க நண்பர்களே, ஏன் பிரேக் அடிக்கிறேன்னு. முன்னாடி போறவங்க ஏன் பிரேக் அடிக்கிறானே தெரியல நண்பர்களே. ரோடு கொஞ்சம் சரியான மேடு போல, அதனால கூட இருக்கும். இது அயோத்தி ராமர் கோயில் சிறப்பு பேருந்து நண்பர்களே. வண்டி ஏற மாட்டேங்குது நண்பர்களே, சரியான பெண்டு போல. ஓகே வாங்க, ஏறிச்சு. இப்போ கொஞ்சம் மேடுனால நண்பர்களே, அதை பிரைவேட் பஸ் மாதிரியே ஓட்ட மாட்டான் பாருங்களேன். பிரைவேட் பஸ்ஸுக்காரன் பிரேக்லேயே கால் வைக்க மாட்டான். இவன் ஆப்போசிட்டா பிரேக்ல தான் கால் வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்ரண்டிஸ் டிரைவர் போல. ஓகே நண்பர்களே, நமக்கு என்ன, நம்ம ஓட்டாக் பண்ணி போயிடுவோம். ஓகே வாங்க நண்பர்களே, மலைகளுக்கு நடுவில் எவ்வளோ அருமையாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு.
சரி சரி, ஓகே 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 நண்பர்களே, என்னாச்சு? ஓகே வாங்க நண்பர்களே, இப்போ யாரும் டீ சாப்பிட்றோன்னா சொல்லுங்கள், இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டுறேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டீ சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகே வாங்க 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 போயிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டுறேன் நான், என்னன்னா போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே. ஒரு 5 நிமிஷம் வண்டி நிற்கும். ஓகே நண்பர்களே, நான் வண்டியை நிப்பாட்டுறேன், எது ரெஃப்ரெஷ் பண்ணணுமோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சுகர் மாத்திரை போடுறவங்க போட்டுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வண்டியை மறுபடியும் எடுப்போம். நம்ம போகலன்னா வரிசையாக வருவாங்க. பையது போயிடுறது தான் நல்லது நமக்கு. பாடிதான் நண்பரே, எப்பெல்லாம் நிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டா இருப்பாங்க நண்பர்கள், நம்ம போகலன்னா. ஓகே வாங்க. சரியான மேடு நண்பர்கள், இந்த மேடில் ஏற்கனவே நான் ஓட்டியிருக்கேன். ஓகே வாங்க, இந்த மேட்லேயே நம்ம ஓட்டாக் பண்ணி போவோம். எவனும் வந்துடக்கூடாது. வந்துட்டாங்கன்னா சொன்னேன்ல வந்துடக்கூடாதுன்னு, வந்துட்டாங்க பாருங்க. ஓகே நம்ம இங்கே அடிச்சுட்டு ஆனால் அவன் நின்றுவான். இதே பாருங்க நண்பர்களே, நமக்கு வழி விட மாட்டான். டேய் வழி விட்றா, டேய் நண்பர்களே, ஒருத்தனை வழி விட மாட்டாங்க நண்பர்களே. எப்படி நண்பர்களே, ஓட்டாக் பண்ணி போகிறோன்னா கொஞ்சம் வழி விட்டால் தானே நம்ம போக முடியும். இவங்களாம் போய்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி நம்ம போகாமல் இருக்க முடியும்? ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் நண்பர்களே, வாங்க. வண்டி பாருங்க, இங்கே வரிசையாக வராங்க. இறக்கம் வேறையா, அதனால கண்ட்ரோல் இருக்காது. நீங்கள் பார்த்தே போவோம். ஆப்போசிட்டில் வண்டி வர்றாங்க. ஓகே, ஆப்போசிட்டில் வண்டி எப்படி வராங்க பாருங்க நண்பர்களே. கொஞ்சம் கூட விளையிறதுக்கு வழி இல்லை, ஓட்டாக் பண்ண முடிய மாட்டேங்குது. வரிசையாக வராங்க. இவனையும் இடிச்சிடக்கூடாது, பார்த்து தான் போகணும் நம்ம. வாங்க நம்மளே. ஓகே நண்பர்களே, இப்போ போயிடலாம். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம இண்டிகேட்டர் போட்டுருவோம். நண்பர்களே, நம்ம இண்டிகேட்டர் போட்டு தான் வளைக்கிறோம். அப்படி இருந்தும் பாருங்க நண்பர்களே, வழி விட மாட்டாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கரெக்டாக போயிட்டோம். ஓகே, பெண்டு சரியான பெண்டு பார்த்து தான் போகணும். ஆப்போசிட்டில் அதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வரட்டும் நம்ம இப்படி போயிடலாம். இந்த சைடு வழி இருக்குல்ல. எவ்வளோ நேரம் எப்படி நம்ம ஓட்டுறது? வளையணுமே, வளையலைன்னா கீழே விழுந்துருவோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே. ஓகே வாங்க நண்பர்களே, வளைஞ்சிருவோம். இதுதான் கரெக்டான டைம். கரெக்டாக போயிட்டோம். இதே நண்பர்களே இப்படி பிரேக் அடிச்சு ஓட்டுறாங்க. ஏன் இப்படி பிரேக் அடிச்சு ஓட்டுறானே எனக்கு சுத்தமாக தெரில. ஏய் போடா, உன்னை அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பரண்டிஸ் டிரைவர்னா இப்படியா ஓட்டுவ? மற்ற ஆளுக்கு இடைஞ்ச இல்லாமல் போடா. என்னடா நம்ம போயிடுவோம் நண்பர்கள், இல்லைன்னா நம்மளால போக முடியாது. இந்த பஸ்ஸுக்காரங்க, இந்த கார் பஸ்ஸுக்காரங்க ஃபுல்லாக இப்படி தான் ஓட்டுறாங்க. ஆனால் கேட்டால் ப்ரைவேட் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, இப்படி ஓட்டுறாங்க. நம்ம முரட்டு காலை எப்பயுமே இப்படி தான் ஓட்டாக் பண்ணுவோம். எப்படி ஆனால் நம்ம ஆப்போசிட்டில் ஈச்சருக்காரன் பாருங்க, அவன் நம்மளே மாதிரி ஓட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ இங்கிட்டு கேப் இருக்கு, இப்படி போயிடுவோம். நம்ம இப்படிக்கா போயிடுவோம். இப்போ கரெக்டாக ரோடு கட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒன்று இடம்னால வரும். நம்ம ரயில்வே ட்ராக் வந்துருக்கு பாருங்க.
ட்ரெயின்லையும் போய்க்கலாம், இந்த வழியாக தான் ட்ரெயின் போகும். ஆப்போசிட்ல ரொம்ப தூரத்தில் வரும், ஓவர்டேக் பண்ணி தான் நினைக்கிறேன். பண்ணிக்கோ, சூப்பர். அவன் நின்றுட்டான் நண்பர்களே. நம்மளை கொஞ்சம் பார்த்து தான் போனோம். ஆப்போசிட்டில் வண்டி வருவாங்க, பெண்டு வேலை பார்ப்போம் வாங்க. ஓ, வண்டின்னா ஆட்டோக்கார வராம பாருங்க நம்மளே. ஓகே, ரெண்டு பாருங்க நண்பர்களே. இந்த பஸ்ஸை ஓ நண்பர்களே, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க? ஓவர்டேக் பண்ணிடலாமா? ஓகே, ஆப்போசிட்டில் எந்த வண்டி வரல நண்பர்களே. ஓவர்டேக் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம்னா வந்துடுவாங்க நண்பர்களே. அவன் அங்கேயே நிற்கான் நண்பர்களே, நம்ம ஓவர்டேக் பண்ண. ஆப்போசிட்டில் வர வண்டி சுத்தமாக தெரியல. தூரத்தில் பாருங்க நண்பர்களே, வண்டி லக்கேஜ் வண்டி மாதிரி தெரியுது. பக்கத்தில் போனால் நார்மல் லாரி மாதிரி ஆகிடும். இல்லையே, அதான் ஆயிடுச்சு பாருங்க நண்பர்களே. வண்டி சமஸ்தில போகுது நண்பர்களே. டிரைவிங்கை பாருங்க நண்பர்களே, பக்காவான டிரைவிங் நண்பர்களே. நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி ஓட்டுவோம் நண்பர்களே. நம்ம நண்பர்களே, இவன் பாருங்க நண்பர்கள் எப்படி போறான்னு. ஆகா, ஏதோ பிரச்சனை போல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம போவோம். யாரு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே, அதனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க நண்பர்களே. நண்பர்களே, நம்ம நண்பர்களே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ அதனால மணலை தோண்டி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க ஜல்லியை. நண்பர்களே, சுமித்ரா மேப் நண்பர்களே, நம்ம விளையாடுறது சுமித்ரா மேப்பு. ஓகே, இங்கே வந்துடக்கூடாது. ஓகே, நிற்கிறாங்க. நம்ம விளையாடுறது ஈரோட்ரெக் சிமுலேட்டர் கேம் 2 நண்பர்களே. சுமித்ரா மேப்பு இது 1.3 வெர்ஷன் நண்பர்களே. 1.3 வெர்ஷன்லாம் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, அதனால தான் சொல்கிறேன். நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் அழகான விதைகளை வைத்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.
ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். நண்பர்களே, உடுப்பிக்கு வந்துட்டோம். நண்பர்களே, உடுப்பியில் வந்து அயோத்தி ராமர் கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். தூங்கி இருக்க பக்தர்கள் நண்பர்கள் எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இப்போ வண்டியை நம்ம நிப்பாட்டி போட்டுருவோம். நீங்கள் போய் சாமியை கும்பிட்டு வாங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ நம்ம வண்டியை வந்து இங்கே நிப்பாட்டுவோம் நண்பர்களே. இங்கேருந்து ஆட்டோ இருக்கும், ஆட்டோவில் ஏறி போய்க்குவோங்க. அளவுக்கு வண்டி இங்கே தான் நிற்கும். போய் ஆட்டோவில் போயிட்டு அதே மாதிரி வந்துருங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஜெய் ஸ்ரீராம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் பாய் பாய். வெங்கி தமிழ் கேமிங் சேனல். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ. இப்போ வண்டி அமர்த்திடுவோம். ஓகே, பார்ப்போம். பாய்.